முக்கியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். இங்கே அடுக்குமொழி, அழகான மொழி, வர்ண ஜாலங்கள் உள்ள மொழி, இதில் பேச வரலனா இது இங்கே தேவையில்லை. எங்களுக்கு தேவை கேப்டன். அதுவும் அவரை பற்றி உள்ள சிறப்புகளை அவரே அமர்ந்து கேட்கக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு கிடைத்திருக்குது. அதுக்கு ஒரு சின்ன சம்பவத்தை சொன்னால் தான் உங்களுக்கு தெரிய வரும். சபரிங்கிற படத்தில் நான் அவருக்கு தந்தை. உழைத்து வாழ வேண்டும், சபரி, தவசி பல படங்களில் தந்தையாக நடித்திருந்தாலும் கூட அந்த பல படங்களில் அவர் கூட நடித்த அனுபவங்களை சொன்னாலே ஒரு நல்ல மனிதனை, நல்ல கலைஞனை பாராட்டுவதாக அர்த்தமாகிவிடும். நான் சபரி படத்தில் நடிக்கிறேன். தாயில்லா பிள்ளை அவர். அப்பா நான் தான் அவருக்கு எல்லாம். ஓடி ஆடி வேலை செய்வார். தன் உடம்பை தானே பார்த்துக்க மாட்டார். அப்படி ஒரு கதாபாத்திரம். ஏண்டா அங்கேயும் ஓடுற அலையிற, உடம்பை பார்த்துக்க, காலில் என்ன உனக்கு வலியா, ஒரு மாதிரி இருக்க? ஆமாப்பா கால் வலிக்குதும்பாரு. உட்காரு, உன் காலுக்கு என்ன தடவரேன் அப்படின்னு சொல்லுவேன். உட்காந்து பிள்ளைக்கு நான் என்ன தடவர சீன். ஆனால் நான் ஒரு மூத்த கலைஞர், வயதில் மூத்தவர், நடிப்பில் மூத்தவர் என்ற காரணத்தினால் என்னை காலை தேய்க்க விடலை. அங்கே ஆரம்பிக்குது கலை பயணம். நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க, இருங்க. ரிஹர்சலில் வேறு யாரையாவது பண்ணியாப்பா, யார் அசிஸ்டன்ட் டைரக்டர், வாயா நீ பண்ணியா? இதுதான் அவருடைய அன்பாக கூப்பிடுற விதமே இதுதான். யாருக்கு உறக்க சத்தம் போட்டு முறைச்சி பேசுகிறோனோ அவனுடைய இதயம் தான் சுத்தமாக இருக்கும், உள்ள நல்லா இருக்கும். அது எங்கள் கேப்டன் தான் உண்டு, வேறு யார்ட்டையும் கிடையாது. ஆக என்ன தொடக்கூடாதுன்ட்டாரு காலை. இதுதான் சார் ஒரு மூத்த கலைஞருக்கு அவர் கொடுக்குற மரியாதை. நான் எந்த கட்சியும் சேரல. இன்னைக்கு கேப்டனை பற்றி பேசணும்னு ஓடி வந்திருக்கேன். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு ஆள், தங்கமான ஆள். சத்தியமாக சொல்கிறேன், 1984 தமிழ் இலங்கை தமிழ் மக்களெல்லாம் கொன்று குவிக்கும் பொழுது முதலாக பனகல் பார்க்கிலே உண்ணாவிரதம் இருந்த ஒரே நடிகன் இவரே. அவருக்கு அப்புறம் தான் மற்றவங்கள்லாம். ஆரம்ப காலத்தில் ரொம்ப எப்படியோ அவமானங்கள், பலவிதமான அவமானங்களை அவர் தாங்கினார். அந்த அவமானம் எனக்கு ஏற்பட்டிருந்தால் போயா இந்த துறையே வேண்டான்னு ஓடி இருப்பேன். இல்லை, கடைசி வரைக்கும் போராடி பெரிய லெவலுக்கு வந்தார். வந்ததுக்கு அப்புறம் ராத்திரி 2 மணி வரைக்கும் ஷூட்டிங் அட்டன் பண்ணுவார். ராத்திரி 2 மணிக்கு மேலே வந்து படுக்க வருவார் ஏசி ரூமில். பார்த்தா அவருடைய நண்பர்கள்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. யாரும் எழுப்ப மாட்டார். வாசலில் போய் தலானி இல்லை, படுக்கை இல்லை, தன் கையை தலானியாக வச்சு படுத்து தூங்குவார். கேப்டன் அப்படியே உன்னிப்பாக பார்க்குறது, இதெல்லாம் எப்படிடா இவனுக்கு தெரியும் அப்படின்னு. உலகத்துக்கே தெரியும் சத்தியமா. ஏன்னா நான் ராஜாபாத்திரத்தில் அடிக்கடி போயிருக்கேன். இவர் அப்படி படுத்திருக்கிறத பார்த்த உடனே மற்ற ஐயா மன்னிச்சுங்க, ஏன் இப்படி படுத்தீங்க? யோ போயா, இப்படி தான் என் லைஃபே நான் ஆரம்பித்தேன் அப்படின்னு தன் ஆரம்பத்தை மறக்காத ஒரு மாபெரும் மனிதர் கேப்டன். இதையெல்லாம் பார்த்து உருகி உருகித்தான் இந்த கூட்டத்தில் எப்படியாவது அவரை பற்றி 4 வார்த்தை நான் பேசியே ஆகணும் என்று வந்திருக்கிறேன். எப்பவுமே அவர் நடந்து வந்தாலே, அவர் ஸ்லோவாக நடந்து வந்து யாரும் பார்க்க முடியாது. புலி மாதிரி தான் வருவார், கட 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 தான் வருவார். பாபா படம் ஷூட்டிங், நான் சொல்லுவது அனைத்துமே நடந்த விஷயங்கள். பாபா படம் ஷூட்டிங் நடக்குது. நாங்கள்லாம் சிவாஜி கார்டனில் உட்காந்துருக்கோம். கார் வருது, இறங்கி ஒருத்தர் வர்றாரு, யாரோ அடிக்க வர்ற மாதிரியே வர்றாரு. ரஜினி பயந்துட்டாரு. யார் யார்? சத்தியமாக நடந்ததுங்க. அவர் ஒரே கூட்டமாக வராங்களா, எல்லாம் ஒயிட் அம்பாசிடர் வரிசையாக வருதா,
என்ன இது யாரு என்னது என்னது இவரை பார்த்த உடனே தான் அவரு வாங்க இவரும் வாங்க சிங்கப்பூர் மலேசியா போகிறோம் நடிகர் சங்கம் நீங்கள் வரீங்க கமல் வரேன்ட்டு வரேன் அவர் ஒரு தடவை தான் வாங்க சொன்னார் அவர் 100 தடவை வரேன்ட்டார் போனார் லாபம் கொண்டு வந்தார் கடனை அடைத்தார் சும்மா அவருடைய கலை பயணமாக இருந்தாலும் சரி அரசியல் பயணமாக இருந்தாலும் சரி எதுவும் சும்மா இல்லை வெந்ததை தின்னுட்டு விதி வந்தா சாகிறவர் அல்ல கேப்டன் அறிக்கை விட்டா கடன் எல்லாம் அடைச்சிருவாருன்னு சொல்றீங்க அவ்வளவுதானே சொல்ல வரீங்க ஆமா ஆக எந்த வகையில் நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் நான் அடித்து திருப்பி 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 சொல்லுவதெல்லாம் ஒன்றுதான் நமக்கு கிடைத்த கலை பொக்கிஷம் அவர் முகத்தில் 2 பாவங்கள் வரும் ஒன்று மகிழ்ச்சியான பாவம் இன்னும் ஒன்று வருத்தமான பாவம் எப்போ வருத்தமாக ஷூட்டிங் போவார்னா இந்த லவ் சீன் குடும்ப சீன்லாம் வந்தால் முகம் உம்முன்னு வச்சுப்பாரு இதுவே ஃபைட் சீன் இருக்கட்டும் ஏய் அவதான் கேப்டன் அந்த ஃபைட் சீன் வந்தா அவர் வருவார் பாரு நான் ஒரு படம் எடுத்தேன் என் பையனை ஹீரோவை போட்டு அவன் ஏதோ ஒரு ஸ்டண்ட் சீன் பண்ணான் கொஞ்ச நேரம் கயத்தை இந்த பக்கம் கட்டி என்னமோ தூக்குனாங்க ஒரு 10 நிமிஷம் தான் நேராக ஸ்டண்ட் மாஸ்டர்கிட்ட போனான் ஐயா முடியல வேற ஏதாவது வழி பண்ணுங்களேன்னா ஒரு 10 நிமிஷம் ஒன்றால் இருக்க முடியல கேப்டன் விஜயகாந்தை பார்த்துருக்கியா காலம்பரை போட்ட கட்ட சாயந்தரம் வரைக்கும் அவுக்க மாட்டார் அவருக்கு டூப்பு கிடையாது வாழ்க்கையிலையும் டூப் இல்லை நடிப்பிலையும் டூப் இல்லை எல்லோரும் கொஞ்ச நேரம் தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு முதல்ல கட்டளை இருந்தாலும் நல்ல விஷயங்களை பேசும்போது நல்லவர்களை பற்றி பேசும் பொழுது குறைந்த நேரம் எடுத்துக்கொண்டு விட்டால் அது நாட்டுக்கே ஆபத்து நல்லவர்களை பற்றி நிறைய நேரம் பேசணும் நல்லவர்களை பற்றி நிறைய பேர்கிட்ட பேசணும் அப்பதான் அந்த நாடு முன்னேறும் என்று இந்த டெல்லி உங்கள்கிட்ட சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறது வணக்கம் துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.